சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் தற்போது நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை தன்னுடைய பனையூர் இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்றவர் அதற்கு பிறகு இன்று மதியம் முதல் 8 மணி வரை ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜா. விவரம் என்ன? யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்றது? பேசப்பட்ட விவரங்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், விஜய் இன்று மதியம் முதல் இன்று இரவு 8 மணி வரை இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அந்த ஆலோசனையில் அருண்ராஜ் உள்ளிட்ட பல மாநில நிர்வாகிகள் அதாவது மூத்த நிர்வாகிகள், கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் விஜயுடன் அந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருந்தார்கள். அதில் சில முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவம் குறித்து பல்வேறு விஷயங்களை ஆலோசனை செய்தார்கள். குறிப்பாக விஜய் அந்த கரூர் சென்று உயிரிழந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று மதியம் கூட கட்சியின் சார்பில் விஜய் கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனு கொடுக்க முயற்சித்தார்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். ஆனால் நாளை அந்த மனுவை கொடுக்குமாறு பதிவாளர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை நீண்ட நேரமாக நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து, குறிப்பாக நேரில் செல்வது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். மதியம் 12 மணிக்கு முன்பாகவே இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இரவு 8 மணிக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து நிர்வாகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏனென்றால் இந்த ஏற்கனவே இந்த மக்கள் சந்திப்பு குறித்த நிகழ்வுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. ஏனென்றால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வாரமும் 2 மாவட்டங்கள் என அது ஏற்கனவே தற்காலிகமாக ரத்து செய்வது என முடிவெடுத்திருந்தார்கள். அது குறித்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த ஆலோசனையில் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விஜய் இன்னும் கரூருக்கு செல்லவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் அவர்கள் முறையாக பாதுகாப்பு பெற்று அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று மனு கொடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். அதற்கு குறித்த பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அடுத்த கட்ட நகர்வு என்ன, எப்போது நாம் கரூர் செல்ல வேண்டும், ஒருவேளை நாளை மனு விசாரணைக்கு வருமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த ஆலோசனையில் செய்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், நன்றி செந்தில்ராஜா.